வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ரயில்வேலேருந்து நமக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்ஸ் வந்து எந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், நம்ம எப்போலேருந்து எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நிறையா பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். இந்த ரயில்வே ஜாப் வந்து நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட்லேருந்து தான் நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதுலேயும் இந்த வட்டம் வந்து நமக்கு புதுசாக ஒரு டெக்னீஷியன் கிரேட் 1ங்கிற ஜாப் வந்து நமக்கு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஜாபுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்தவங்க வந்து இன்ஜினியரிங் யாரும் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இப்போ வந்து இன்ஜினியரிங் பிஎஸ்சி படித்தவங்க 12th முடித்தவங்க முதற்கண்டு நம்ம எந்த குரூப் எடுத்திருந்தால் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷார்ட் நோட்ஸுக்கான நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம பேஜில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்னீஷியன் கிரேடுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா 9/3/2024 நம்ம வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் ஆகிற டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8/4/2024 வந்து க்ளோஸ் ஆயிரும். இதுக்கான நமக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ்லேயே முதைய கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து ரயில்வே எக்ஸாமுக்கான அனைத்து ஜாப் வந்து இந்த வருஷம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாருங்கள், ஏப்ரல் ஜூனில் வந்து டெக்னீஷியனுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதே போல் வந்து நமக்கு மார்ச்லேயே வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அது வந்து ஏப்ரலில் வந்து க்ளோஸ் ஆகிறாப்பில் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னீஷியன் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9000 வேக்கன்சி வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் வந்து கண்டிப்பான முறையில் ஆகும். நீங்கள் வந்து குவாலிஃபைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் வந்து குவாலிஃபைடாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்கள். இந்த எக்ஸாமுக்கு வந்து அதிக நபர்கள் வந்து கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த வருஷம் கிரேட் 1 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டெக்னீஷியன் கிரேட் 1க்கு வந்து பேர் லெவல் வந்து 5வது லெவலுக்கு தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 29,200 ரூபாய் வந்து சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து அலௌன்ஸ்மெண்ட்டோட சேர்த்தோம்னா எப்படியும் 50,000 வந்து நமக்கு வந்து சேலரி வரும். அப்படி அலௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு எப்படியும் 20 ரூபாய்க்கிட்ட வரும். அதனால் நமக்கு வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 50,000க்கும் மேலே தான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மெடிக்கல் வந்து B1ல் வந்து நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து இந்த இதுக்கு வந்து 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஓபிசி கேட்டகரிக்கு தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. SC ST அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 வயசு வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கலாம். வேக்கன்சி வந்து கிரேட் 1க்கு வந்து 1100 வேக்கன்சி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து கிரேட் 3க்கு வந்து பேர் 2வில் வந்து எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7,900 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா 19,900 ரூபா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலௌன்ஸ்மெண்ட்டோட நமக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே தான் நம்ம வந்து இதில் வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். இதுவே SC STனா 5 இயர்ஸு, ஓபிசினா 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்த்தாச்சு. இதுக்கான டெக்னீஷியன் ஏஜ் லிமிட் வந்து நம்ம வந்து 18லேருந்து 30 வயசுக்குள்ளே வந்து பார்த்தோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா பிஎஸ்சி இன்ஜினியரிங் 12th முடித்தவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. இதில் வந்து ஷார்ட் நோட்ஸில் வந்து நமக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக வெளியிடுற நாளான 9/3/24 வந்து நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இந்த ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா
அது வந்து 1/7/2024 படி தான் நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணுறாங்க. அதன்படி நீங்கள் வந்து 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சிபிடி, செகண்ட் ஸ்டேஜ் வந்து சிபிடி 2, தேர்டு வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் ஆக்டிடிவ் டெஸ்ட்டு, ஃபோர்த் வந்து நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், 5 வந்து நமக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 5 அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா 500 ரூபாயும், எஸ்சி எஸ்டி வித் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அவங்களுக்கு வந்து 250 ரூபா வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணுறாப்புல இருக்கோம். இது அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். அதுவும் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இதில் ஷார்ட் நோட்ஸ்லேயே நமக்கு வந்து 3.0 கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃபன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆர் ப்ரொபோஷனர் ஃபார் அவேர்னஸ் போஸ்ட் for future information please refer the detailed CEN2 published on official வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே ஃபுல் இன்ஃபர்மேஷனையும், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றின அத்தனை இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து அதில் வந்து கொடுப்போம். நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லை இந்த ஜாப்பை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷம் வந்து நம்ம 12th படித்தவங்களே இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த கிரேட் 1 எக்ஸாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.